ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஹாலிவுட் தமிழ். காட்ஸிலா எக்ஸ் காங் படத்தில் காட்ஸிலாவும் காங்கும் மீட் பண்ணிக்கிட்ட அந்த ஃபஸ்ட்டு சீன்லேயே சண்டை போட்டிருப்பாங்க. ஆல்ரெடி காட்ஸிலா எக்ஸ் காங் படத்தில் 2 பேரும் சமாதானமாகி போனவங்க தான். திரும்ப இந்த படத்தில் அவங்க ஆக்சுவலாக எதுக்காக ஃபைட் பண்ணாங்கன்றதையும் அண்ட் ஃப்யூச்சரில் வரக்கூடிய மான்ஸ்டர்ஸ் படங்களில் திரும்பவும் இந்த மாதிரி ஃபைட் பண்ணுவாங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கன்றதையும் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட்ஸிலாவும் காங்கும் எதுக்கு திரும்ப ஃபைட் பண்ணிக்கிட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஒரு ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணும். அதை நான் ஒன்றும் ரொம்ப லென்த்தால சொல்ல விரும்பல. சிம்பிளாக காட்ஸிலாவோட இனத்துக்கும் காங்கோட இனமான அந்த கிரேட் ஏப்ஸுக்குமே டைட்டன் வார் நடந்திருக்குது. அதில் இந்த கிரேட் ஏப்ஸ் காட்ஸிலாவோட இனத்தில் இருக்கிற நிறைய காட்ஸிலாஸை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதனாலே இந்த காட்ஸிலாஸ்க்கு இந்த கிரேட் ஏப்ஸை பார்த்தாலே பிடிக்காது. எப்போவுமே அது கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். மான்ஸ்டர்ஸ்லாம் இப்போதைக்கு இருக்கிற காட்ஸிலா பல லட்ச வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக அந்த டைட்டன் வாரில் இருந்திருக்கும். ஆனால் காங் அப்படி கிடையாது. காங் சில நூற்றுக்கணக்கான வருஷம் மட்டும்தான் வாழ்ந்துருக்குது. ஸோ அதுக்கு இந்த காட்ஸிலா பற்றியோ இல்லை இந்த டைட்டன் வார் பற்றியோ கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஸ்கல் ஐலாண்டில் இருக்கிற வரைக்கும். காட்ஸிலா எக்ஸ் காங் படத்தில் எதுக்கு சண்டை போட்டாங்கன்றதை சொல்கிறதுக்கு முன்னாடி காட்ஸிலா எக்ஸ் காங் படத்தில் எதுக்கு சண்டை நடந்தது அப்படின்றத சொல்லிடுறேன். அப்போ தான் இந்த சண்டையை கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். காங்கை ஹேலோ இடத்துக்கு கூட்டிகிட்டு வர அந்த வழியில் தான் காட்ஸிலா வந்திருக்கும். ஸோ காட்ஸிலான்னு ஒரு டைட்டன் இருக்குது அப்படின்றத காங்குக்கு அப்போ தான் தெரியுது. அண்ட் ஹேலோ இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஹேலோ எர்த் அப்படின்னு ஒரு உலகம் இந்த பூமிக்கு உள்ளே இருக்குது அப்படின்றதும் டைட்டன் வார் அப்படின்னு மிகப்பெரிய போர் நடந்திருக்குது அப்படின்றதும் காங்குக்கு அப்போ தான் தெரிய வருது. காட்ஸிலா பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் இடத்துல ஒரு கிரேட் ஏப் கூட இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்குது. ஏன்னா மீதி இருக்கிற அந்த கிரேட் ஏப்ஸ் எல்லாமே ஹேலோ இடத்துல போட்டு லாக் பண்ணது காட்ஸிலா தான். அதை தான் காட்ஸிலா எக்ஸ் காங் படத்தில் அந்த ஸ்கார் கிங் தலைமையில் இருக்கிற அந்த கிரேட் ஏப்ஸ் கூட்டத்தை காமிச்சிருப்பாங்க. காட்ஸிலா ஃபர்ஸ்ட் காங்க அந்த ஷிப்பில் பார்க்குறப்ப இது ஸ்கல் ஐலாண்ட்லேருந்து வந்த ஒரு கிரேட் ஏப், இதுக்கும் அந்த டைட்டன் வார்க்கும் அப்போதைக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு இதுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. காட்ஸிலா நம்ம ஹேலோ இடத்துல அடைச்சி வச்சிருந்த கிரேட் ஏப்ஸ் கூட்டத்திலிருந்து ஒன்று மட்டும் இந்த சர்ஃபேஸ் இடத்துக்கு தப்பிச்சு வந்துருச்சு அப்படின்னு நினச்சி தான் காங் கிட்ட அந்த சண்டை போட்டிருக்கு. காங் அந்த சண்டையில் செத்து போன மாதிரி காட்டி காட்ஸிலாவை வந்து துரத்தி விட்டுருப்பாங்க. ஆனால் காட்ஸிலாவுக்கு காங் உண்மையிலே உயிரோடு இருக்குது அப்படின்றது தெரியும். காங் அந்த சண்டையில் தோத்து போயிடுச்சு. ஸோ அதனால தான் காட்ஸிலா அந்த இடத்துல விட்டு போயிருக்கு. அடுத்து ஹாங்காங்கில் 2 பேரும் சண்டை போட்டிருப்பாங்கல்ல, அந்த சண்டைக்கு முக்கியமாக காரணமாக இருக்கிறது காங் தான். ஏன்னா காங் அதோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் அங்கே இருக்கிற எல்லா பேட்டில் ஆக்ஸும் ஒன்றா வச்சு ஒரு நியூக்ளியர் பவர் ரிலீஸ் பண்ணுற ஒரு பவர் சோர்ஸை ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். அதை காட்ஸிலா கரெக்டாக கண்டுபிடிச்சி ஹாங்காங்க்கு வந்திருக்கும். காட்ஸிலா அப்போதைக்கு ஹேலோ எர்த்தில் அந்த வேலையை பண்ணது ஸ்கார் கிங்கோட கும்பல் தான் நினச்சிட்டு இருந்திருக்கும். ஸோ அதனால தான் ஹாங்காங்க்கு ஃபுல் சார்ஜோட வந்து சர்ஃபேஸ் எர்த் டு ஹாலோ எர்த்துக்கு ஒரு ஓட்டையை போட்டிருக்கும். காட்ஸிலா எக்ஸ் காங் படத்துலையும் ஸ்கார் கிங் வரப்போகிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எங்கே பார்த்தாலும் போய் சார்ஜ் ஏற்றிட்டு கிடக்கும் காட்ஸிலா. ஸோ அதே மாதிரி தான் ஃபுல் சார்ஜோட ஹாங்காங்க்கு வந்திருக்கும். ஆனால் அந்த ஓட்ட வழியாக பார்த்த அப்புறம் தான் தெரியுது அந்த பக்கம் இருக்கிறது ஸ்கார் கிங் கிடையாது, காங்குன்னு. ஸோ அதனால் காங்கை நம்ம ஏற்கனவே தோக்கடிச்சிட்டோம். அதனால் அதை விட்டுட்டு அது மட்டும் நடந்து போய்கிட்டு இருக்கும். காங் தான் அதோட பேட்டில் ஆக்ஸை வச்சுக்கிட்டு காட்ஸிலாவை திரும்ப சண்டைக்கு கூப்பிட்டது. ஸோ அதனாலேயே காட்ஸிலா திரும்ப காங் கூட சண்டைக்கு போயிருக்கும். மெகா காட்ஸிலாவை அழிக்கிறதுக்காக டெம்பரரியாக அந்த ஃபைட்டில் காட்ஸிலாவும் காங்கும் ஒன்று சேர்ந்துருப்பாங்க. அந்த மெகா காட்ஸிலாவை அழித்ததுக்கு அப்புறம் காட்ஸிலாவும் காங்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணுவாங்களே, அப்போது காங் அதோட அந்த ஆக்ஸை கீழே போட்டுட்டு காட்ஸிலாவை பார்த்து கத்தும். காட்ஸிலா இது வந்து உண்மையிலேயே சண்டை போட விரும்பலை, இது வந்து சமாதானமாக போக விரும்புது அப்படின்னு நினச்சிக்கிட்டு காங்கை விட்டுட்டு அது மட்டும் போயிடும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கிளியராக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. காங் ஹாலோ எர்த்தோட கிங் அண்ட் காட்ஸிலா சர்ஃபேஸ் எர்த்தோட கிங். 2 பேரும் அவங்கவுங்க இடத்துல இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒருத்தர் இன்னொருத்தரோட இடத்துக்கு போகிறப்ப தான் பிரச்சனை. காட்ஸிலா எக்ஸ் காங் படத்தில் இந்த ஒரு பேலன்ஸ் மாறினால தான் காட்ஸிலாக்கும் காங்குக்கும் திரும்ப பிரச்சனை வந்தது. ஸ்கார் கிங் வந்து திரும்ப பிரச்சனை பண்ண போகிறான் அப்படின்ற விஷயம் காட்ஸிலாக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் காட்ஸிலா எங்கே பார்த்தாலும் போய் சார்ஜ் ஏற்றிட்டு கிடக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் இடத்துல தான் இருக்குது. ஆனால் காங் வந்து ஹாலோ இடத்துலேருந்து சர்ஃபேஸ் இடத்துக்கு வந்து காட்ஸிலாவை கூப்பிடுது. அது வந்து ஹெல்ப் கேட்க தான் கூப்பிடுதுன்றது காங்குக்கு தெரியுது. ஆனால் காட்ஸிலாவோட பார்வைக்கு இது திரும்பவும் பிரச்சனை பண்ண கூப்பிடுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் காங் அடிக்கிறதுக்கு வேகமாக ஓடி வந்திருக்கும். காட்ஸிலா கிட்ட வந்து பார்க்குறப்ப ஹாலோ எர்த்துக்கு அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஏற்கனவே ஸ்கார் கிங் கூட பிரச்சனைக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிற காட்ஸிலா கிட்ட காங் இந்த மாதிரி ஹாலோ எர்த்துலேருந்து வெளில வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா காட்ஸிலா என்ன நினச்சிக்கிச்சுன்னா காங்கும் ஸ்கார் கிங்கோட கூட்டத்தில் சேர்ந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கிச்சு. காங் ஸ்கார் கிங்கோட கூட்டத்தில் சேர்ந்து இந்த சர்ஃபேஸ் எர்த்துக்கு போகக்கூடிய அந்த போர்ட்டல் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி இது சர்ஃபேஸ் எர்த்துக்கு மற்ற ஏப்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் காட்ஸிலா இதை அடிக்கிறதுக்கு ஓடி வந்திருக்கும். அந்த சண்டையில் காட்ஸிலா கண்டிப்பாக காங்கை வந்து கொண்டு இருக்கும். ஆனால் கரெக்டாக அந்த டைமில் மோத்ரா வந்து இந்த உண்மையான சுச்சுவேஷனை பற்றி சொல்லி காங் வந்து கண்டிப்பாக ஸ்கார் கிங்கோட கூட்டத்தில் இல்லை, காங் வந்து ஸ்கார் கிங்க்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது அப்படின்றத காட்ஸிலா கிட்ட சொல்லி அந்த சண்டையை நிறுத்திருக்கும்.
இருக்கும். அப்போயிலிருந்து காட்ஜிலாவும் காங்கும் ஒன்று சேர்ந்து ஸ்கார் கிங்கை அடிக்கிறதுக்கு போவாங்க. ஸோ சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா காட்ஜிலா கொஞ்சம் கூட காங்கை வந்து கண்டுக்காது. அதாவது ஆல்ரெடி காட்ஜிலா vs காங் படத்தில் இந்த மெகா காட்ஜிலா அழிச்சதுக்கு அப்புறம் காங்கும் காட்ஜிலாவும் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த படத்தில் எதுவும் கிடையாது. ஸோ காட்ஜிலா அந்த சண்டையில் அதோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அது மட்டும் அந்த இடத்த விட்டுட்டு போகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ காங்க மட்டும் இல்லாமல் ஷீமோவும் காட்ஜிலா கண்டுக்காது. காட்ஜிலாவோட எதிரி அந்த ஸ்கார் கிங் தான், அந்த மொத்த கிரேட் ஏப்ஸுமே கிடையாது. ஸோ அந்த ஸ்கார் கிங்கை அழிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சண்டையில் அதோட வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி காட்ஜிலா போயிருக்கும். ஸோ மற்ற கிரேட் ஏப்ஸ் எல்லாம் காங் பார்த்துக்குமோ என்னமோ நினச்சிருக்குது, அதனால அது மட்டும் போயிடுச்சு. காட்ஜிலா போகிறதுக்கு முன்னாடி இந்த காங் ஸ்கார் கிங் பக்கம் கிடையாது, அதே மாதிரி ஷீமோவும் ஸ்கார் கிங் பக்கம் கிடையாது அப்படின்றத முடிவு பண்ணிக்கிட்டு தான் போயிருக்கு. காட்ஜிலாக்கு ஷீமோ பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஷீமோ காட்ஜிலா வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடியிலிருந்தே வாழ்ந்திருக்கு. ஸோ அதை பற்றின எல்லா விஷயங்களும் காட்ஜிலாக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற அந்த காங்கை பற்றி காட்ஜிலாக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஸோ காட்ஜிலாவும் ஷீமோவும் ஆல்ரெடி பாஸ்ட்டில் பழகி இருக்கலாம். ஸோ ஃபியூச்சர் படங்களில் காங்கும் காட்ஜிலாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற மாதிரியும் சான்ஸ் இருக்குது. ஸோ காட்ஜிலா ஃபைனலாக என்ன முடிவு பண்ணியிருக்குன்னா, இனிமேல் இந்த கிரேட் ஏப்ஸால் பிரச்சனை கிடையாது, இந்த கிரேட் ஏப்ஸ்க்கும் காட்ஜிலாஸ்க்கும் இருந்த அந்த சண்டை முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினச்சி தான் போயிருக்கு. ஸோ நான் முன்னாடியே சொன்னதுதான், ரெண்டு பேரும் அவங்கவுங்க இடத்துல இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இந்த படத்தோட எண்டிங்கில் கூட ரெண்டு பேரும் அவங்கவுங்க இடத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ ஃபியூச்சர் படங்களில் ரெண்டு பேரும் ஒருத்தரோட இடத்துக்கு இன்னொருத்தர் மாறி வந்தால் மேபி பிரச்சனை திரும்பவும் வரலாம். ஷீமோ பார்த்தீங்கன்னா காட்ஜிலா விட பவர்ஃபுல்லான ஒரு டைட்டன் ஆர் காட்ஜிலாக்கு ஈக்குவலான பவர் கொண்ட ஒரு டைட்டன் கூட சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைட்டன் இப்போதைக்கு காங்கோட கையில் இருக்குது. காங் நினச்சா ஷீமோவை வச்சுக்கிட்டு காட்ஜிலா கூட திரும்பவும் சண்டைக்கு போக முடியும். ஸோ அடுத்து வரக்கூடிய படங்களில் காங் ப்ளஸ் ஷீமோ காம்போவை எப்படி காட்ஜிலா கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்னது எல்லாமே மான்ஸ்டர் வர்ஸ் படங்களில் காட்டின சீன்ஸை வச்சு இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன். மற்றபடி இது கன்ஃபார்மாக நடந்தது அப்படின்னு சொல்ல வரல.